யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில சாப்பிட்டீங்கன்னா பயங்கர செலவாகுமாம். ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குக் டுகெதர். இப்போ காலையில ஒய்ஃப் குக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, நைட் வந்து ஹஸ்பண்ட் குக் பண்றாரு. அது மாரி அவங்க யாராருக்கு என்ன டைமிங் சூட் ஆகுதோ, அந்த டைமிங்ல குக் பண்ணி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. பட் ஆனா இங்க என்னன்னா, "ஓ இருக்கு ஸ்விக்கில போடுப்பா வந்துரும்." இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாமே நமக்கே ஆப்பு வச்சுரும். எக்ஸார்பிடன்ட்டா போயிடும் அதனோட அமௌண்ட். நீங்க பார்த்தீங்கன்னாக்க. இதெல்லாம் வந்து தெரியணும். இதெல்லாம் தெரியறதில்ல. திருமணத்துக்கு முன்னாடி அ வீட்ல வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளுக்கு பையனுக்கோ, பொண்ணுக்கோ 2 பேருக்குமே சொல்றேன். தே ஷுட் பி கிவன் த நாலேட்ஜ். இது இப்படிதான்ற பிள்ளைங்க வந்து நான் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறது என் பையனுக்கும், என் பொண்ணுக்கும் தான் சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்து, கடைசியில ஒரு கல்யாணத்த பண்ணி, அந்த கல்யாணம் வந்து ஒரு டிவோர்ஸ்ல வந்து நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில்லி மேட்டர்ஸா இருக்கும் அங்க. ஸோ அதாவது வேற எக்ஸ்டர்னல் அஃபேர் இருந்து அந்த மாரி விஷயம் பிரியறது கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக டிவோர்ஸ் கேட்கறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள்.